Students, good evening, very good evening, my dear students. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறது எக்ஸாம்பிள் சம்ம தான் பார்க்கணும். 10th ஸ்டாண்டர்ட். என்ன சார் டெய்லி வீடியோ போடுறீங்க, பார்த்துட்டே இருக்கிறோம், கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, ரொம்ப ஈஸி தான். கஷ்டன்றதே கிடையாது. எனக்கும் கஷ்டம் இல்லை, உங்களுக்கும் கஷ்டம் இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு நான் சொல்லி கொடுத்துறேன் ஈஸியா. கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. ஹார்ட் ஒர்க் பண்ண யூ கெட் தி ஹையஸ்ட் ஸ்கோர் ஆஃப் த மார்க்ஸ் இன் த பப்ளிக் எக்ஸாமினேஷன். அதர்வைஸ் முடியாது. ஹார்ட் ஒர்க் இல்லைன்னா கண்டிப்பா முடியாது. ஹார்ட் ஒர்க் தான் முக்கியம். கடின உழைப்பு இருந்தா கண்டிப்பா ஒரு சக்சஸ் தான். ஓகே பிள்ளைங்களா, கடின உழைப்பு இருந்தா சக்சஸ் தான் அடைய முடியும். ஓகே சார், கண்டிப்பா நீங்க அடைஞ்சிடுங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவன் சொல்றான் பாரு, கண்டிப்பா நாங்க அதிக மார்க் எடுப்போம் சார். கண்டிப்பா எடுப்பீங்களா? ஆல் தி பெஸ்ட். ஓகே, கணக்கு பார்க்கலாம். நம்ம பேசிக்கிட்டே இருந்தா நேரம் போயிடும், வேஸ்டா. ஓகேங்களா? இப்ப எக்ஸாம்பிள் 5.11 எக்ஸாம்பிள் 5.11 எடுத்துக்காட்டு 5.11. ஓகே, என்ன சொல்றான்னா பாருங்க, the line P ஒரு லைன் Pன்ற ஒரு லைன் passes through the points. இதன் வழியாக ஒரு புள்ளி 3, -2ன்ற ஒரு புள்ளி, அடுத்த புள்ளி 12, 4 இன்னொரு புள்ளி. இது வழியா 2 புள்ளி போதும். ஓகே, இந்த புள்ளியை x1 வச்சுக்கோ, இது y1 வச்சுக்கோ, இது x2 y2. இந்த லைன் P என்ற லைன். ஓகே, அடுத்தது and the line Q, இன்னொரு லைன் Q. இந்த லைன் Q. இந்த லைன்ல அதே போல 2 பாயிண்ட்ஸ் பாஸ் ஆகும். பாஸ்னா கரண்ட் பாஸ் இல்லடா, அதன் வழியாக செல்லுதுன்னு அர்த்தம். 6, -2. அடுத்த புள்ளி 12, 2 புள்ளி. அதே போல இதை x1 வச்சுக்கோ, இது y1, இது x2 y2. என்ன சார் இந்த போட்டீங்களே கொஸ்டின், அதுக்கு பிறகு கொஸ்டினே படிக்கல. ஈஸியா parallel to Qன்றான். Pன்ற லைன் Qன்ற லைனுக்கு பேரலா இருக்கா கேக்குறான். இணையாக உள்ளதா? சரி, இணைனா என்ன சார்? இணைஞ்சிருந்தா இல்ல, ஒரே சமமா போறது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் பாக்கலாம். இணைக்கு பேரலுக்கு வெரி குட், ரயில்வே ட்ராக் சொல்லலாம். ரயில்வே ட்ராக் இட்ஸ் பேரலல். எங்க பார்த்தாலும் ஒரே மாதிரியா இருக்கும், ஒரே டிஸ்டன்ஸ். அந்த பிட்வீன்ல நடந்தீங்கன்னா எங்க போனாலும் ஒரே டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். அளந்து பாருங்க. அதுக்காக ட்ரெயின் வரும்போது அளக்க போறீங்கடா, போயிட்டு ட்ரெயின் வரும்போதெல்லாம் அளக்கூடாது. ட்ரெயின் இல்லாத அப்போ பாருங்க, ட்ரெயின் ட்ராக், வண்டி வராத ட்ராக்கை பார்த்து அளந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அதுதான் பேரலல் லைன். ஓகே, டைம் வேஸ்ட் ஆகுது சார்ன்றீங்களா? ஓகே, புரியுதுடா நீ சொல்லும் போதே எனக்கு. ஓகே, கணக்கு வந்துடுறேன். ஓகே, சொல்யூஷன். சரி, அப்போ the line passes through the points 3, -2, 12, 4. அப்ப P க்கு ஸ்லோப் கண்டுபிடுறான். ஸ்லோப்புக்கு என்னடா ஃபார்முலா? எவ்வளவு கரெக்டா சொல்ல. போன வீடியோல போட்டது சொல்றேன், அதை நீ சொல்ல மாட்டேன் ஃபார்முலா. அடுத்த கரெக்டா சொல்றான். ஸ்லோப் ஃபார்முலா வெரி குட். ஸ்லோப் ஒரு m1 வச்சுக்கலாம். ஸ்லோப் ஃபர்ஸ்ட், இது ஸ்லோப் ஆஃப் Pன்றதை m1 வச்சுக்கலாம். ஃபார்முலா சொல்றான் பாரு, y2 - y1 divided by x2 - x1. இது ஸ்லோப் ஆஃப் m1 இல்ல ஸ்லோப் ஆஃப் Pன்னு எழுதிக்கும் அழகா. என்ன சார் அடிச்சு எழுதுறீங்களேன்றீங்களா? இல்லடா, உங்களுக்கு புரியறதுக்காக தானே எழுதுறேன். ஸ்லோப் ஆஃப் P தட் இஸ் m1 வச்சுக்கோ. இப்போ y2ன்றது என்ன பண்றாங்க? y2 4, வெரி குட், 4. y1 -2. சார் மைனஸ் இங்க இருக்கு, இங்க ஏற்கனவே மைனஸ் இருக்கு. அப்ப இந்த மைனஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க சார். அப்ப மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ், மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ், அப்ப 2 பை x2. பாருங்க, x2 என்ன இருக்கு? 12 மைனஸ் x1, இங்க பிளஸ் இருக்கு, இங்க மைனஸ், பிளஸ் இன்டு மைனஸ் -3 ஈக்குவல் 6/9. எங்கடா சொல்றான் 2/3? எப்படிடா? நான் இது சிம்பிளே பண்ணாத இருக்கேன்னா அவர் ஆன்சர் பட்டுன்னு சொல்லிட்டான். வெரி குட். அப்போ 3 கேன்சல் பண்றான். 3 3s are 9, 2. அப்போ that means 2/3. இது m1.
நெக்ஸ்ட் ஸ்லோப் ஆஃப் கியூ கண்டுபிடிக்கலாமாடா? ஓகேடா பிள்ளைகளா, ஸ்லோப் ஆஃப் கியூ இதை வந்து m2 வச்சுக்கிறா. ஃபார்முலா இங்க ஒன்று எழுதிட்டீங்க, அதே ஒரு ஃபார்முலா போதும். ஓகே, y2 2 மைனஸ் y1 y1 என்ன இருக்கு -2, அப்போ மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ், அப்போ 2 பை x2 12 மைனஸ் இங்க பிளஸ் இருக்கு, இங்க மைனஸ் இருக்கு, பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் 6 ஈக்குவல் 4 பை 6. இதை 2 ஆல கேன்சல் பண்ணுங்க, 2 2s are 4, 2 3s are 6, that means 2 by 3, that means m2 வச்சுக்கிறேன். இப்போ இங்க பாருங்க பிள்ளைகளா, ஸ்லோப் ஆஃப் p யும் ஸ்லோப் ஆஃப் q எப்படி இருக்கு, சமமா இருக்கு. So therefore slope of p equal slope of q, slope of q. அடுத்த ஸ்டெப் m1 equal to 2 by 3 equal to 2 by 3. என்ன சார் வளவலான்னு எழுதிட்டு போறீங்க பாக்குறீங்களா? எழுதுறதுன்னா therefore slope of p equal to slope of q போட்டு is p is parallel to q கூட எழுதிடுங்க. That p is parallel to q டா. அவ்வளவுதான்டா, முடிஞ்சிச்சு பாடுறேன் ஈஸியா. ஓகேடா, அப்ப ரெண்டுமே சமமா தானே இருக்குது, ரெண்டுமே இணையா போகுது, இல்ல கரெக்டான அளவு தானே இது. ஓகே ஓகே, என்ன சார் சொல்ல வரீங்க இப்போ? ஓ, லைக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்முடைய ரவி கல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு தானே சொல்ல போறீங்கன்றீங்களா? எஸ், அதுதான் நான் சொல்ல போறேன். ஆனா நீங்களும் மறக்காம நம்முடைய ரவி கல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். எப்படின்னு பாக்குறீங்களா? எடுத்துக்காட்டு சம் 5.12 சந்திப்போம்.